அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 20/9/2023 முதல் 26/9/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக அக்கப்போடு போடும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, மேலும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கடுமையான நெருக்கடி தீரும் காலம் எப்போது, புதிய தெம்பும் உற்சாகமும் எப்போது கிடைக்கிறது என்ற கேள்விக்கு விடை சொல்லும் விதத்தில் 20/9/2023 முதல் 26/9/2023 வரை பல மாறுதல்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்தவரும் சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுபவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் அஷ்டமத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க. ஆனால் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அவர் வக்ரம் பெற்றிருப்பது முதன்மையான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எண்ணிய காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நிச்சயமாக அவற்றை சிறப்பாக செய்து நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் வக்ரம் பெற்ற குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கடுமையான நெருக்கடி தீரும் காலம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை குடும்ப ரீதியாக திட்டமிட்டு நடத்த முடியுங்க. குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு வகையான சிரமங்களை விலக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. குடும்ப ரீதியாக பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் இயலாத ஒரு தருணமாக மாற்றுகிறாருங்க. பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும். சப்தமம் மிக வலுவாக பார்க்கப்படுவதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த சனி பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வக்ரத்தில் இருந்தாலும் இந்த தருணத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து சற்று விலகி இருப்பதால் சில சின்ன தடைகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவிற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும். எனவேதான் சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல இனிமையான செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போகிறது. எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் சிக்கல் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக தேவையான புதிய உபகரணங்களை வாங்குவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக அமைகிறதுங்க. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல நெருக்கடிகள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு மற்றும் சனி ஆகிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது 20ஆம் தேதி முதல் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறதுங்க. எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுங்க. தேவையற்ற மாற்றங்கள் கூட புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. பல்வேறு விதமான நெருக்கடியில சிக்கி தவித்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த நெருக்கடிகளை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதுங்க. குரு வக்ரகதியில் அஷ்டமஸ்தானத்தில் திரும்பியிருப்பதும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெறுவதும் இரட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய விஷயமாக கன்னிராசிக்கு அமைகிறது என்பதை குரு மற்றும் சுக்கிரன் கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் சனியும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது கடன் தொல்லைகள் வியாதி போன்றவற்றை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுதுங்க. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக கடுமையான நெருக்கடி தீரும் காலமாக அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள்
கிரகநிலைகள் உறுதிப்படுத்துவதால் புதிய உற்சாகமும் தெம்பும் நிச்சயமாக கிடைக்கிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சந்திரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் சஞ்சரிக்கிறார். கன்னிராசிக்காரர்கள் எந்தவிதமான காரியத்தை திட்டமிட்டாலும் அவற்றை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. பல்வேறு விதமான தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு பல சிரமங்களை விலக்குவதோடு மட்டுமல்லாது புதிய வெற்றியும் ஒற்றுமையும் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு பல சிரமங்களை விலக்கக்கூடிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மேலும் ராசியின் அதிபதி அவரது அதிநட்பு வீடான சிம்ம ராசியில் விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. மிக விரைவில் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு விதமான சிரமங்களை விலக்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்தில் பல தடையான விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மிக கடினமான இக்கட்டான சூழ்நிலையை கூட சாதாரணமாக எதிர்கொண்டு நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது வாக்குஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாருங்க. வாக்குஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கும் போது வார்த்தைகள்ல அதீத கவனம் தேவைப்படுகிறது. சற்று எதிர்மறையான சிந்தனையும் கருத்தும் மனதில் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே திட்டம் செயல்படுத்துவதற்கு முன் அந்த திட்டம் குறித்த அனைத்து விதமான தகவல்களையும் நன்கு யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரரான கேது 2ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஏனென்றால் அதை விட மிக வலிமையாக ராகு அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. ராகு அஷ்டமத்தில் இருப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. மிக விரைவில் அவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலக போகிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள் குறையக்கூடிய ஒரு தருணமாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் ராகுவின் அமைப்பு காரணமாக எந்த விதமான பணியாக இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யக்கூடாது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றன. இந்த 2 கிரகநிலைகளும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படும் என்றாலும் கூட சற்று மந்தமான ஒரு சூழ்நிலை அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் சரி, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பணிகளை மேற்கொள்ளும் போதும் சற்று ஒரு மந்தமான நிலையும் சின்ன சின்ன தடையும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டதை விட சற்று தாமதமாக செய்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுங்க. செவ்வாய் ஜென்ம ராசியில் இருப்பதால் இந்த கால தாமதம் ஏற்படுகிறது. மிக விரைவில் செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகி விடுவார். எனவே பல சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கடுமையான நெருக்கடியும் சிக்கலும் தவிர்த்து மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் உற்சாகமும் புதிய தெம்பும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வக்ரம் பெற்ற குரு, வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி மற்றும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சந்திரன் நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வாரம் முழுவதும் கன்னிராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பலவிதமான சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் இந்த தருணம் சக்கை போடும் நேரமாக அமைகிறது என்பதை வக்ர நிவர்த்தி பெற்ற சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.